நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த மாதிரி ஒரு குட்டி குழந்தை, அவனுக்கு அவங்க அப்பா அம்மாவை எப்படி பிளாக்மெயில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. நான் போய் அவங்க வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அவன் சொல்றான், மொபைல் போன் கொடு, இல்லாட்டி தரையில முட்டி பேன்னா. அவங்க அப்பா அப்படி போனை எடுக்க போனாரு. நான் டப்புன்னு இப்படி போனை வச்சுட்டு சொன்னேன், நானும் உங்க அப்பாவும் பேசிட்டு இருக்க போறோம், உங்க அம்மா வந்து எங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்க போறாங்க, உங்க அண்ணன் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கான், நீ தரையில முட்டிக்க போற, எல்லாரும் அவங்க வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு நான் மட்டுக்கு அவரோட பேச ஆரம்பிச்சிட்டேன். இவருக்கு அப்படியே நடுங்குது. என் பையன் தரையில முட்டிக்கட்டும் சார் விடுங்கன்னு. இவனை பெத்தோம்னு நாம முட்டிக்காம இருக்கிறதுக்கு அவன் முட்டிக்கிட்டு விடுங்க சார். பாருங்க, அவன் முட்டிக்க போறேன். டேய் முட்ரா, நாங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், முட்ரா எப்படி முட்டிக்கிறேன்னு பாக்கணும் அப்படின்னு பாருங்க நிப்பாட்டிட்டான். அவன் நீங்க பயப்படுறதுதான் அவன் எதிர்பார்க்கிற விளைவு. நீங்க பயப்பட மாட்டீங்கன்னா அவன் என்ன பண்ண மாட்டான், முட்டிக்க மாட்டான். இதே மாதிரி ஒரு +1 பையனை என்கிட்ட கவுன்சிலிங் கூட்டு வந்தாங்க. எதுக்குன்னா 15 நாளா சாப்பிடாம இருக்கான், பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு. ரேஸ் பைக். சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போடான்னு விட்டு பாருங்க, அவன் சாப்பிட்டுருவான். இங்க என்ன அவன் எதிர்பார்க்கறான், உங்களுடைய பயத்தை தான் அவன் எதிர்பார்க்கறான். ஒரு சைக்கோ கேரக்டர் ஒருத்தர் இருப்பான். அந்த ஹீரோவால அந்த சைக்கோவை ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியா ஒரு டயலாக் சொல்லுவான், அவன் சமநிலைய உடைக்காம அவனை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏதோ ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையை சொல்லி அவனோட சமநிலையை என்ன பண்ணுவான், இழக்க வச்சிருவான். நீங்க சமநிலையை இழக்க வைக்கிறது தான் உங்க குழந்தைங்க உங்க மேல எடுக்கிற விளையாட்டு. இந்த பேலன்ஸை எப்படி இழக்காம இருக்கிறது நீங்க கத்துக்கிட்டா அவனும் என்ன ஆயிடுவான்,